வெல்கம் டு எம்எஸ்ஆர் சாரீஸ். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்கோங்க. நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்கிற உமாக்கா கிட்ட நம்ம பேசலாம் வாங்க. ஹாய் உமாக்கா, என்ன பண்றீங்க? இன்னும் வீட்டுக்கு போலியா? டைம் ஆயிடுச்சு. ரமி, வேலைதான் பாத்துட்டு இருக்கேன். அப்படிங்களா? இன்னொரு 1 hour நான் வேலை பார்க்கணும். இன்னும் 1 hour பார்க்கணும். ஏப்பா அர்ஜென்ட்டா? ஆமா சாமி, நாளைக்கு ஒரு 10 மணிக்கு இந்த சேரி கேட்டிருக்காங்க. ஓகே. அவங்க கடைக்கு கேட்டிருக்காங்களாமா. அதனால எங்ககிட்ட கேட்டாங்களா, நான் செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக சரி ஒரு 1 hour சேர்த்து பண்ணா நாளைக்கு ஆகிடும். அதுக்காக பாத்துட்டு இருக்கேன்ப்பா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன சின்ன பிசுறுகள் இருக்கு. அது எல்லாம் நீட்டா எடுத்து விட்டுட்டு போனாக்கா சாரி நல்லா இருக்கும். இல்லன்னா அந்த பிசுறு எல்லாம் வந்தா நல்லா இருக்காது சாரி. நீட்டா எடுத்து விட்டுட்டு போனோம்னா அங்க நீட்டா ஒரு 1 hour எந்த இது இல்லாம நாங்க நெக்ஸ்ட்டுக்கு சாரி பண்ணிக்குவோம். இல்லைன்னா எந்திரிச்சு வரணும். அதனால நீட்டா எடுத்து விட்டுட்டு போயிட்டா நம்ம பாட்டுல நாங்க சாரி பண்ணிக்கலாம். சரிக்கா. இப்ப இதெல்லாம் இந்த அளவுக்கு எடுத்து விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் வரும்ல? மறுபடியும் எடுப்போம் சாமி. ஒரு 1 hour போறோம். மறுபடியும் இந்த மாதிரி நீட்டா எடுத்து விட்டுட்டு தான் சாரி பண்ணணும். ஏன்னா இது பக்கமா இருக்குல்ல, அதனால நீங்க வந்ததுமே மறுபடியும் இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா மறுபடியும் நீட்டா அது கிளீனா அந்த பிசுறுகளை எடுத்து விட்டுட்டு போய் நையணும். அப்படியா? சரி. நம்ம இல்லைன்னா சின்ன சின்ன டேமேஜ் ஆயிடும். நமக்கு தெரியாமே ஆயிடும். இதெல்லாம் எடுத்துட்டு போகணும், டேமேஜ் எல்லாம் வராது. ஓகேக்கா. இப்போ இந்த ஒரு சாரி நம்ம முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சாமி கரெக்டா பண்ணுனா 2 நாள்ல முடிச்சிடலாம்ப்பா. இல்லைன்னா ஒரு 6 நாள் சேர்த்தியாது சாமி. 2.5 நாள் ஆகும். ஓகேக்கா. இந்த மாதிரி அர்ஜென்ட்டா கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நாங்க கொடுக்கணும். சரி சரிக்கா. நம்ம டைமிங்ல இருந்து இன்னொரு 1 hour. ஆமா சாமி. இது கேட்பாங்க, இந்த டிசைன் கலர் பார்த்தாங்கன்னா கேட்பாங்க. அப்புறம் அவங்க வந்து கேட்டுவாங்க, இந்த சாரி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சேர்த்து டைம் எடுத்து நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். ஓகேக்கா. இப்போ இந்த ரோல் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரோல் அதுல 12 சாரி இருக்கா சாமி, அது முடிஞ்ச உடனே மறுபடியும் எங்களுக்கு அதே கொடுத்துருவாங்க. மறுபடியும் இதுல ரோல்ல பண்ணி மறுபடியும் இதுல எல்லாம் ஜாயின் பண்ணி அடுத்தது அங்க கொண்டு போகணும். சரி. அதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. அது எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. அது ஜாயின் பண்றதுக்கு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அங்க எப்பவும் போல மறுபடியும் 12 சேரி நெய்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இது தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் கொடுத்துருவாங்க சாமி. அது கலர் போட்டு வந்துரும். ஓகேக்கா. அப்புறம் அந்த கலர் வச்சு இங்க பார்த்தாங்கன்னா இந்த கலர்ல எங்களுக்கு சாரி வேணும்னு கேட்டாங்கன்னா எங்க விட்டு வந்து கேட்பாங்க, இந்த சாரி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு இந்த டைம் கேட்டிருக்காங்கன்னு சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருவோம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சு தருவோம். சரி. ஓகேங்க. இப்ப நம்ம உமாக்கா கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றோங்கிறது நம்ம தெரிஞ்சிருப்போம். அடுத்த வீடியோ இன்னும் அப்டேட்ஸ் வரும். ஓகே, தேங்க்யூ. பாய் பாய் உமாக்கா, போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.